வணக்கம் நண்பர்களே. மறைந்த இயக்குனர், எழுத்தாளர், நடிகர் திரு பாக்யராஜ் அவர்களை பற்றி கடந்த 3 நாட்களாக பல்வேறு வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. நம்மளை கூட ஒரு 3 வீடியோக்கள் நம்ம வெளியிட்டு இருக்கோம் அவருடைய நினைவுகளை. பலரும் அவரை பற்றிய உண்மைகள் வெளி உலகுக்கு தெரியாதவை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்யராஜோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிலர் பாக்யராஜை பற்றி மிகையாக அல்லது அவரை பற்றி தெரியாததை தெரிந்த மாதிரி எல்லாம் பேசுகிற கதைகளை நான் பார்த்துருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையிலே அது காமெடியாக இருக்கு. ஏன்னா அவரை பற்றி உண்மையிலே தெரிஞ்சவங்க அமைதியாக இருக்காங்க, எதுவுமே தெரியாதவங்க ஏகப்பட்டதை பேசுகிறாங்க. அதுதான் அந்த இணையத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம். அதில் குறிப்பாக ஒரு வீடியோ பார்க்க நேர்ந்தது. அதில் பாக்யராஜ் எப்பேற்பட்ட திறமைசாலி தெரியுமா? அவர் சென்னைக்கு வந்த புதுசுலேயே அவர் அபார திறமைசாலியாக திகழ்ந்தார். அவருக்கு ஈடு என யாருமே இல்லை, எல்லாரும் அவரை பார்த்து வியந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது அவர் மீது இருக்கிற மரியாதையில் கொஞ்சம் இல்லாததை சொல்கிற மாதிரியான ஒரு கூற்று தான். அது காரணம் என்னென்னா, ஆரம்ப நாளில் பாக்யராஜ் எப்படி இருந்தாருன்னு பாக்யராஜே சொல்லியிருக்கார். அதை விட முக்கியமாக இசைஞானி இளையராஜா அவருக்கு நடந்த பொன்விழா, அந்த பாக்யராஜுக்கு பொன்விழா எடுத்தாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இசைஞானி சொல்லியிருப்பாரு, பாக்யராஜ் வந்த புதுசில் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஏற்கனவே படமாக்கப்பட்ட ஃபிலிம் கேன், அப்போ ஃபிலிம் ரோல் தானே, இப்போ கேமராவில் ஃபிலிம் சுருள் போட்டு படம் பிடிப்போம், பிடிச்ச உடனே அதை பத்திரமா அப்படியே தான் வச்சுருப்போம், ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணுறது டார்க் ரூமில் தான் ஓப்பன் பண்ணி எடுத்து அதை டெவலப் பண்ணுவாங்க. அப்படித்தான் சினிமா ரோலும் அதை படமாக்கப்பட்டு கேனுக்குள்ளே அதை அப்படி பத்திரமா வச்சுருப்பாங்க. பாக்யராஜ் என்ன பண்ணாரான்னா, காட்சிகள் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி எடுத்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிலிம் சுருளை எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு முயற்சி பண்ணவர் தான் பாக்யராஜ். அதை இளையராஜா சொல்லுவார். ஆரம்பத்தில் பாக்யராஜ் எப்படி இருந்தார், இப்படித்தான் இருந்தார். அதன் பிறகுதான் சினிமா நுணுக்கங்களை அவர் கற்றுக்கிட்டாரு. அந்த திரைக்கதைங்கிறது அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. அது பாரதி ராஜா சொல்லுவார், நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல, அது அவனுக்குள்ளே இருந்தது, அவருக்குள்ளே இருந்தது. எப்போ வெளிப்பட்டதுன்னா, அந்த சூழல் அமையும் போது உள்ளே இருக்கிற அந்த ஸ்பார்க் மெல்ல மெல்ல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதை இப்படி மாற்றலாம் சார், இதை இப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும் சார், இந்த சீனை இப்படி வைக்கலாம் சார் அப்படின்னு மெல்ல 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 தான் பாக்யராஜுங்கிறவர் ஒரு பெரிய ஆளுமையாக அவர் வெளிப்பட்டார். எடுப்புல யாருமே அப்படி வந்துட முடியாது. மிகையா சொல்றது எப்படிங்கிறத சொல்றேன். மிகையா எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இன்னும் சிலர் பேசுறதெல்லாம் பார்த்தா பகீர்னது. என்னன்னா, பாக்யராஜ் உயிரோட இருந்த வரைக்கும் அவர் எந்த வம்பு தும்புலையும் சிக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, பாக்யராஜ் முதல் மனைவி அவங்க உடல்நலக்குறைவால இறந்துட்டாங்க. அடுத்து ஒரு சில மாதங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு துணை கண்டிப்பா தேவை அப்படின்னும் போது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை எல்லாருக்கும் அறிவிச்சு முதலமைச்சர் எம்ஜிஆர் தாலி எடுத்து கொடுக்க அவர் தலைமையில் தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாரு. அவர் தவறாக எதுவும் செஞ்சிடல. ஸோ இந்த 2க்கு பிறகு பாக்யராஜோடு இணைத்து கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகள் யாராவது இருக்காங்களா? யோசிச்சு பாருங்களா. யாரையாவது பாக்யராஜ் இந்த மாதிரி வலுக்கட்டாயமா அவர் ஒரு இயக்குனர் என்ற முறையில் பெண்களிடம் தவறாக நடந்துகிட்டாரு அல்லது தன் படங்களில் நடித்த நடிகைகள்கிட்ட அத்துமீறினாரு, இந்த மாதிரி எந்த செய்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எடுத்த படமாகட்டும், தயாரித்த படமாகட்டும், அல்லது பிற படங்களில் அவர் கதாநாயகனாக அல்லது வேற முக்கியமான பாத்திரங்களில் நடிக்கும் போதெல்லாம் எங்காவது அவர் அத்துமீறினார் அப்படின்னு இருக்கா? அல்லது வேற ஏதாவது தவறான வழியில அவர் பணம் சம்பாதிச்சாரு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடிஞ்சதா? அவர் உயிரோடு இருந்த வரைக்கும். இறந்து 2 நாள் தான் ஆகுது. பார்த்தா இப்போ ஆளாளுக்கு ஒரு கதைகள். பாக்யராஜ் எப்படி இறந்தார் தெரியுமா? பாக்யராஜுக்கு ஏற்கனவே என்னென்ன தொடர்புகள் இருந்தது தெரியுமா? பாக்யராஜனுடைய முதல் மனைவி பிரவீனா எப்படி இறந்தது தெரியுமா? இவர் பூர்ணிமாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் தெரியுமா? பூர்ணிமா என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்க தெரியுமா? பாக்யராஜ் பூர்ணிமா இவங்க சேர்ந்து அடிச்சே கூத்து என்ன ஏண்டா இதெல்லாம் இத்தனை நாள் சொல்லாம எங்க இருந்தீங்க? ஏன் இத்தனை நாள் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? பாக்யராஜ் இறந்து 2 நாள்ல தான் இவ்வளவு கதைகளை உங்களால தேடி சேகரிக்க முடிஞ்சதா? என்ன ஒரு அற்பமான ஒரு புத்தி இதெல்லாம். ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும்போது நீங்க என்ன வேணா பேசலாம், இறந்த பிறகு மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு அவருடைய நல்ல பண்புகளை, அவர் செய்த நல்ல விஷயங்களை
இந்த திரையுலகுக்கு அவர் கொடுத்த அந்த பங்களிப்பை இதை பற்றி பேசுறது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நாம் செலுத்துகிற மரியாதை. அந்த மனிதனை இறந்த பிறகு சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா இப்ப அவை மறுப்பதற்கு யாரும் இல்லை, சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லை, யாரும் கேஸ் போட மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் வாய்க்கு வந்ததை எல்லாம் பலர் அந்த யூடியூப் தளங்களில் பேசுறதை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த மாதிரியான பழி சொல்லுக்கு உகந்தவர் அவர் அல்ல. அவர் தயவு செஞ்சு விட்டுருங்க. அவர் இருந்த வரைக்கும் சினிமாவில் யாருக்கிட்டையுமே விரோதம் சம்பாதிச்சிக்கல பாக்யராஜ். ஒரு உண்மை தெரியுமா, பாக்யராஜ் சந்திக்கணும் அப்படின்னு போனால் அவர் தனக்கு முன்ன பின்ன தெரிஞ்சவரா, அவர் யார் என்ன அந்த பேக்ரவுண்டெல்லாம் பெருசாக கேட்க மாட்டார். யார் வந்திருக்காங்க, சங்கர் வந்திருக்காரு, எங்கிருந்து, ஒன் இண்டியாவிலேருந்து வந்திருக்காரு, வர சொல்லுங்க, இவ்வளோதான் பாக்யராஜோட அவருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கறது இவ்வளோதான். உடனே போய் உட்காந்து பேசினா அவருடைய வேலைக்குள்ள போயிட்டா மணிக்கணக்கில் பேசுவார். ஒரு சந்திப்புல 1 மணி நேரம் 10 நிமிஷம் என்கிட்ட பேசியிருக்காரு. எந்த கேமராலாம் இல்லை, வீடியோ எடுக்கல, சும்மா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு அவருடைய ஆரம்ப கால படங்கள், அவருடைய நடிப்பு, குறிப்பா அவரு படத்தை அறிவிச்சுட்டு டிராப் பண்ண படங்கள் இருக்குல்ல, இந்த படங்களை பத்தி எல்லாம் பேசின உடனே ஆஹா வந்தாண்டா நம்மள ஆரம்பத்துல இருந்தே கவனிக்கிறோண்டாயமா அப்படின்ற நினைப்பு அவருக்கு வந்துடும். அவர் அவ்வளவு நேரம் தொடர்ச்சியாக பல விஷயங்களை மனம் விட்டு பேசக்கூடியவர் தான் கே பாக்யராஜ் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர். இன்னொரு அவருடைய பேச்சில் அதிகபட்ச நேர்மையை நான் பார்த்துருக்கேன். பாக்யராஜ் பேசும்போது அவருக்கு நேர்ந்த அந்த சிக்கல்கள், அவர் சந்தித்த கஷ்டங்கள், மிகப்பெரிய இயக்குனர், அடுத்தடுத்த சில்வர் ஜூப்ளி கொடுத்தவர், 10 வெள்ளி விழா படங்களை தொடர்ச்சியாக கொடுத்தவர், கடைசி வரைக்கும் தோல்வி படங்களை கொடுக்காம கடைசியில கொடுத்தவர். அது கெரியர்ல கடைசி வரைக்கும் அவர் தோல்வி படம் கொடுக்கல, கடைசியில ஒரு படம் தான் கொடுத்தார், ஒரே ஒரு படம். அதுல அவருடைய கெரியரே அதோட மூடிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெற்றி பட இயக்குனர் எப்படியெல்லாம் கடல்ல கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மனம் திறந்து சொன்னார். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வேறு இயக்குனர்கள் யாருமே பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அதே போல ஒரு எழுத்து அல்லது அந்த திரைக்கதையுடைய சூட்சமா எதையுமே அவர் மறைச்சு வைக்கல. அவருடைய ஒரே ஒரு என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்து கத்துக்கிறது இல்லை. உனக்குள்ள அந்த கண்டென்ட் அவ்வளவு இருந்ததுன்னா அதை எப்படி எந்த வடிவத்தில் வெளிப்படுத்தணுங்கிறதா சூட்சமம். அதை ஈஸியா பலருக்கும் சொல்லி கொடுத்தவர் கே பாக்யராஜ் அவர்கள். அவரை யாருமே என்ன இந்த திரையுலகத்துல இத்தனை ஆண்டுகளில் பாக்யராஜை திட்டி பேசினவங்க எல்லாம் யாருமே இல்லை. ஆனா இன்னைக்கு எப்படி இந்த யூடியூபர்ஸ் இவ்வளவு தூரத்துக்கு பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அடுத்து இந்த மரண வீடுகளில் மீடியா பண்ற அட்ராசிட்டி, அது உண்மையிலேயே இன்றைக்கு மிக மிக அதிகமாக போயிட்டு இருக்கு. டே ரொம்ப ஓவரா போறீங்க டே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது பிரதான ஊடகங்களாக இருக்கட்டும், அல்லது யூடியூப் சேனல்களாக இருக்கட்டும், அல்லது ஒவ்வொருத்தரும் மீடியா மேன மாதிரி போட்டோ எடுக்கிறாங்களே அந்த கூட்டமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த பிரபலங்களின் மரண வீடுகளை தங்களுடைய வியாபார தலங்களாக மாத்துறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமான இன்னொரு விஷயம். இதுல ராதிகா அவர்கள், நடிகை ராதிகா, அதுவும் குறிப்பா பாக்யராஜோடைய அந்த மரணத்துல அவருடைய உடலை கொண்டு வந்த போது மீடியாக்கள் செய்த அந்த அட்ராசிட்டி இருக்க, அதை அவங்க ரொம்ப மன வருத்தத்தோடு அங்கேயே கண்டிச்சாங்க. கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு எங்களுக்கான பிரைவசியை கொடுங்கடா, உங்களுடைய வியாபாரத்துக்கு இதை பயன்படுத்தாதீங்க, போங்க அந்த பக்கம், கொஞ்சம் வழி விடுங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு மரண வீட்டில் அழுவதற்கு கூட ஸ்பேஸ் தராமல் அந்த அழுகையை கூட ரொம்ப க்ளோஸ்அப்பில் படமாக்குகிற அந்த மனப்பான்மை இருக்கு. அது மிக மிக தவறானது. அது எப்போ அதற்கு ஒரு கட்டுப்பாடு வரும் அப்படின்னு கேட்குற நிலைமை உருவாயிடுச்சு. இப்போ திரையுலகில் பல சங்கங்கள் இருக்காது, குறிப்பாக தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், இவங்க தான் பவர்ஃபுல்லானவங்க. அதே போல் பெப்சி, இந்த அமைப்புகள் எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரியான துக்க வீடுகளில் மீடியாக்களுக்குன்னு ஒரு வரையறையை ஏற்படுத்துவது கட்டாயமாயிடுச்சு. இதில் நம்ம மீடியாக்காரரா பத்திரிகைக்காரனாவே இருந்தால் கூட ஒரு கட்டுப்பாடு அப்படி வேணும், அல்லது ஒரு 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 எல்லை ஒன்று இருக்கணும்ல. இந்த எல்லையை தாண்டி போகாதீங்கப்பா. ஒரு ஒரு மரணித்த ஒரு பிரபலமான அவருடைய அந்த உடலை எடுத்துட்டு வராங்க. இந்த உடலை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைக்க கூட விடாத அளவுக்கு கேமராக்கள் அதை அப்படி விடுங்கிறதுக்கு தயாராக க்ளோஸ்அப்புக்கு போகிறாங்கன்னா அதை எப்படி அந்த துக்க வீட்டை சேர்ந்தவர்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? அது எவ்வளோ பெரிய துயரம் அவங்களுக்கு. ஸோ இதை ஒன்று மீடியா செல்ஃப் கண்ட்ரோலாக
ஒரு குறிப்பிட்ட எல்லையோட நம்ம நிக்கணும். அவங்க தேவைன்னா வந்து பேசிட்டோம். இந்த துக்க வீடுகளில் பிரபலம் தேடுறவங்கலாம் ரொம்ப கம்மி தான். நான் முருங்காயோட பார்த்தேன், என்ன முருங்காயோட கொண்டாட சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்கு பயலுக்கு மாதிரி சிலர்லாம் வந்து பேசுறாங்கல்ல, அது வந்து மரண வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் பப்ளிசிட்டி தேடுற ஒரு சீப் மென்டாலிட்டி. அந்த மாதிரி நபர்களை கொண்டு போய் எவ்வளோ வேணா பேசி எடுத்துக்கங்க. பலர் வந்து உண்மையான துக்கத்தோட வராங்க, அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. செலுத்திட்ட பிறகு நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் அந்த மனசு இருந்தா அவங்க பகிர்ந்துப்பாங்க. இல்லை ரொம்ப அது மனம் பாரமா இருக்கு, என்னால் பேச முடியல அப்படின்னு போறவங்களை விட்டுருலாம். வலுக்கட்டாயமா வாய்க்குள்ள மைக்க நுழைக்க கூடாது. இந்த பாக்யராஜுடைய அந்த மரணத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து மீடியாவை புறக்கணிக்க மாட்டார். அங்கே ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் பேசிட்டு போறவர் தான். நீங்கள் இதற்கு முன்பு பாரதி ராஜா அல்லது அதுக்கு முன்பு நல்லக்கண்ணு அந்த மாதிரி பலரது அந்த மரணத்தின் போது அவர் போயிட்டு தன்னுடைய அஞ்சலியை செலுத்திட்டு அவர்களோட நினைவுகளை வந்து பகிர்ந்துட்டு போயிருக்கார். ஆனால் பாக்யராஜுக்கு அவரால் வந்து பேச முடியல. ஏன்னா இப்போதான் அவர் அந்த நிகழ்ச்சி அந்த பொன்விழாவை கலந்துக்கிட்டாரு. அதே போல அவர்கிட்ட இப்போ அண்மையில் வந்து பேசியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் சட்டுன்னு வந்து இல்லாமல் போயிட்டுது, அல்லது கண்முன்னே வந்து சடலமாக அவரை வந்து படுத்து இருக்கிறத பார்க்கும்போது வந்து தாங்க முடியாமல் பேச முடியாமல் ஒரு தவிப்பு இருக்கும்ல. அதை வந்து மீடியா முன்னாடி காட்டி அதை வந்து விளம்பரப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் தவிர்த்துட்டு அவர் கிளம்பி போயிட்டு தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து அதை பதிவாக வெளியிட்டார். அதுக்கு காரணம் வந்து இதுதான். இதை வந்து மதிக்கணும். அதை விடுத்து வந்து அவரை வழிமறிச்சு நீங்க பேட்டி கொடுத்துட்டு தான் போகணும், அதை பத்தி சொல்லிட்டு தான் போகணுன்ற அளவுக்கெல்லாம் வந்து வற்புறுத்துறதுங்கிறது மிகப்பெரிய அட்ராசிட்டி. ரஜினி அப்படி பண்ணலை. ஏன்னா ரஜினி வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அவரு சரியான டைமுக்கு வந்து விலகி போயிட்டார். ஆனா பொதுவாகவே இப்படி ஒரு கலாச்சாரம் வந்து இருக்கு. அது வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. நாளடைவில் வந்து இது இவங்களெல்லாம் முழுசா தடை செய்யணுன்ற அளவுக்கு வந்து போயிடக்கூடாது. ஏன்னா மரணம் அப்படிங்கிறது ஒரு வீட்டினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு சோக நிகழ்வு. அது அந்த வீட்டை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த சோகத்தை வந்து அவங்க அழுதுதான் தீக்கணும். ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த அழுத்தத்திலிருந்து அவங்க வெளி வந்தாகணும். அதற்கான ஒரு ஸ்பேஸ், அதற்கான ஒரு இடைவெளியை வந்து கொடுக்க வேண்டியது வெளியிலிருந்து வருகிற அத்தனை பேருடைய கடமை. மீடியாவாக வெளியிலிருந்து தான் வருது. அவங்க வந்து பார்ட் ஆஃப் த ஃபேமிலி இல்லை. அவங்களுக்கு அந்த உரிமையை யாருமே கொடுக்கல. முதல்ல மீடியாக்காரங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கான உரிமை இல்லை. அது அவங்க அனுமதிச்சா எடுக்கலாம், அவ்வளோதான். அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் அனுமதிச்சா அந்த துக்க நிகழ்வை எடுக்கலாம். இல்லை வேண்டாம் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கணும். இப்போ அஜித் வந்து அவருடைய அம்மா இறந்தாங்க, முதலமைச்சர் உள்பட அத்தனை பேர் வந்தாங்க. ஆனால் அஜித் என்ன சொன்னார்? இது என்னுடைய வீட்டினுடைய நிகழ்வு, தனிப்பட்ட நிகழ்வு. இதுக்கு யாரும் அரசியல் தலைவர்களோ அல்லது பிரபலங்களோ நேரில் வந்தோ அல்லது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோ இதை பெருசாக வேண்டாம், இதை பற்றி பேச வேண்டாம், மீடியா வந்து எங்களுக்கான அந்த இடைவெளியை கொடுக்குறோம், நீங்கள் தள்ளி நில்லுங்கன்னாரு. எல்லாரும் தள்ளி நில்லுங்கல்ல. இப்போ பாக்யராஜ் வீட்டில் அதே மாதிரி வந்து ஒருத்தர் சொல்லணுமா? ஒவ்வொரு வீட்டிலும் வந்து இதுதான் நிலைமை. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம விலகி நிற்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒரு முடிவாக இருக்கும். இனிமேலாவது வந்து அந்த ஒரு கட்டுப்பாடு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா இந்த கட்டுப்பாட்டை திரையுலக அமைப்புகள் வந்து ஏற்படுத்துறது காலத்தினுடைய கட்டாயம்.